Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது 2025 மார்ச் 29 அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு முடிய போகுது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் எதையெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 29 2025 அன்னைக்கு சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இது வந்து இந்தியாவில் தெரியலை அப்படின்னா கூட ஆசியாவில் வந்து நடக்குது. ஸோ நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சூரிய கிரகணம் நடக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2:20 மாலை 6:13 வரைக்கும் நடக்குது. மொத்தமாக 4 மணி நேரம். இதோடைய பீக் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:17. இந்த டைம் போல் இது வந்து உச்ச நிலையை வந்து அடையுது. இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய வந்து சந்தேகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறையவே சந்தேகம் இருக்கும். சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, குளிக்கலாமா, தூங்கலாமா, இது போல் நிறைய சந்தேகம் இருக்கும். தாராளமாக வந்து சாப்பிடலாம். 4 மணி நேரம் வந்து மொத்தமாக சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் பட்னியாக இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லா வேலையுமே வந்து இயல்பாக வந்து செய்யலாம். அப்போது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வந்து நம்ம போகக்கூடாது. நார்மலாகவே இந்த டைமில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 4 hours வந்து வெளியில் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக போயே ஆகணும், ஒரு செக்கப்புக்கு போகணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். டைரக்ட் சன்லைட் படாமல் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே டைரெக்டாக போய் ஆட்டோலையோ இல்லை கார்லேயோ இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா போகாமல் இருக்கிறது நல்லது, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் வெளியில் போகிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன் இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பல வருஷமாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ரீசனுமே இல்லாமல் இத்தனை வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க சொல்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லது. இந்த டைமில் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான், நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. பாடி வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கலாம். உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுமே குளிச்சுட்டு நிறைய தண்ணி குடிங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாடியை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக தான். இதெல்லாம் தாண்டி பெரிய டவுட் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கும், இந்த நேரத்தில் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சாப்பிடலாம். என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள், நான்வெஜ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெளியிலேருந்து வாங்குகிற ஃபுட், அவுட் சைட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஈஸியாக ஜீரணம் ஆகாதுன்னு ஒரு சில ஃபுட்டெல்லாம் இருக்கும், உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்ஸ், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஜீரண சக்தி வந்து கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அப்போ என்ன மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ரைஸ், தால், இளநீர், அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்ச ஃபுட்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து லைட் ஃபுட்ஸ் தான், ஸோ ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் தாண்டி பெரியவங்க ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நறுக்கக்கூடாது, எதையுமே கிள்ளக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எந்த ரீசனுமே இல்லாமல் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது, தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். வீடியோஸ்லாம் தாண்டி வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4 மணி நேரம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால எந்த பெரிய மாற்றமும் வந்துட போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மணி நேரத்தில் வந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸ்க்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.